சரி, என்னன்னு சொன்னால் அடர்த்தி. அடர்த்தின்னு சொல்கிறது என்னது? அடர்த்தின்னு சொல்கிறது ஒரு பொருளோட திணிவை அதோட கனவளவால் பிரிக்கிறது. உதாரணத்துக்கு 10 கிலோகிராம் திணிவு கனவளவு வந்து உங்களுக்கு தந்திக்குது 2 மீட்டர் கனம்டு. இப்போ அடர்த்தி என்னது? 10 2ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 5. 5 அடர்த்திக்கான அலகு இந்த கிலோகிராம், இந்த மீட்டர் கணம் வந்து மேலே போனால் மீட்டர் -3ன்னு போகும். இங்கே சும்மா உள்ள 3 -3ன்னு போகுது. சரியா? அப்போ வந்து அடர்த்திக்கான அலகு வந்து கிலோகிராம் மீட்டர் -3. அடர்த்திக்கான சமன்பாடு அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு, அலகு வந்து கிலோகிராம் மீட்டர் -3. சரியா? இத்தனை வந்தாயிட அலகு. அப்போ போட்டுக்கோங்க, அடர்த்தின்னு சொல்லி போட்டுட்டு யாதானும் ஒரு பதார்த்தத்தின் ஓரலகு கனவளவின் திணிவு அப்பதார்த்தத்தின் அடர்த்தி எனப்படும். இது வந்து வரைவிலக்கணம். அதுக்கு கீழே அடர்த்திக்கான சமன்பாடு அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு போட்டுக்கோங்க. இதுக்கு நாங்கள் ரோண்டு சொல்கிறோம், அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. இது நீங்கள் இப்படி என்ன வச்சுக்கோங்க, அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. திணிவு கிலோகிராமில் இருந்தால் கனவளவு மீட்டர் கணத்தில் இருக்கணும். அப்போ எப்படி அலகு வரும்? கிலோகிராம் மீட்டர் -3ன்றது அலகு. சரியா? அது இல்லாமல் திணிவை வந்து உங்களுக்கு கிராம்லையும் கனவளவை சென்டிமீட்டர் கணத்தில் தரவும் இல்லை. அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் கிராம் சென்டிமீட்டர் -3. ஆனால் மெயினான அலகு இது தான், கிலோகிராம் மீட்டர் -3. சரியா? இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. சரிதானே? அப்போ அடர்த்தியோட சர்வதேச அலகு இவர் தானே, கிலோகிராம் மீட்டர் -3 தான் வந்து சர்வதேச அலகு. சரியா? இப்போ உங்களுக்கு கேள்வி, 10 கிலோகிராம் திணிவு சரியா 2 மீட்டர் கணம் என்ன தந்திக்குது உங்களுக்கு? கனவளவு தந்திக்குது. இது அடர்த்தியை காணணும். சரியா? அடுத்த கேள்வி, 75 கிலோகிராம் திணிவு சரியா 5 மீட்டர் கணம் கனவளவு. இதுலேயே அடர்த்தியை காணணும். சரிதானே? அடுத்தது எழுதிக்கோங்க, 4 மீட்டர் கணம் நீரின் திணிவு 8000 கிலோகிராம் ஆகும். நீரின் அடர்த்தி யாது? சரியா? அதுவும் அடர்த்தியை தான் என்ன செய்யணும்? காணணும். இந்த அடர்த்தியை அளக்கிறதுக்காக வேண்டி பயன்படுத்துகிற உபகரணத்தோட பெயர் வந்து நீரமானி. என்னத்தையால் அடர்த்தி அளக்குறாங்க? இந்த நீரமானின்னு சொல்கிறத வச்சுக்கொண்டு தான் அடர்த்தியை அளக்குறாங்க. எல்லாத்துலேயும் பொதுவாக வந்து எல்லா இதுலேயுமே வந்து சரி, இப்போ இந்த நீரமானி இப்படி இந்த கீழே இப்படி குண்டு இப்படி பல்ப் போன்ற மாதிரி வந்து சரியா இப்படி வந்து சரியா எப்படி இருக்கும்னு சொன்ன இந்த நீரமானி கீழே இப்படி ஒரு கொஞ்சம் குண்டு மாதிரி வந்து சரியா இந்த இடத்துல வந்து இதில் அளவு நீட்டுக்கு இப்படி ஒரு கோடு மாதிரி ஒரு கூறுன்னு மாதிரி இருக்குது. சரியா? இதில் எல்லாத்துலேயுமே வந்து என்ன நடக்கும்? கீழே வந்து சின்ன நம்பர் இப்படி மேலே போக பெரிய நம்பர் தனைக்கும். ஒரு வெப்பமானியான்னு எடுத்துக்கொண்டு பார்த்தாலும் இங்கே 10 20 30ன்னு மேலே போகும். ஆனால் இதில் பெரிய நம்பர் கீழவும் மேலே போக போக சின்ன நம்பரும் இருக்கும். நினைவு வச்சுக்கோங்க, நீரமானில தான் கீழே பெரிய நம்பரும் மேலே சின்ன நம்பரும் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த குமிழுக்கு சரியா ஈய குண்டுகள் போட்டு வச்சிக்கப்படும். சரியா? ஈய குண்டுகள் இதில் வந்து போட்டு வைக்கப்படும். இந்த நீரமானி எந்த பயன்படுத்தப்படுது? திரவங்கள்டெல்லாம் அடர்த்தியை அளக்க நீரமாண்ட பெரிய நம்பர் கீழவும் மேலே போவத்தான் சின்ன நம்பரும் வைக்கும். இதில் என்ன இருக்குது? ஈய சன்னங்கள் அல்லது ஈய குண்டுகள் வந்து காணப்படும். சரியா? அடுத்த பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அடர்த்தி கூடின திரவத்தில் அடர்த்தி கூடிச்சுன்னு சொன்னால் நீரமானி மிதக்க ஸ்டார்ட் ஆகும். மாறி நடக்குது. அடர்த்தி கூடினா தான் நீரமானி மிதக்கும். சரியா? அடர்த்தி வந்து குறைஞ்ச திரவத்தில் நீரமானி கீழே மட்டும் வரப்போகுது. ஏன்னு பாருங்க, நீரமானில இங்கே 1000, இங்கே 900, இங்கே 200ன்னு நான் போட்டு வைக்கிறேனே, இங்கே 800ன்னு வைங்களே. இதை தண்ணியில் போட்டுறீங்க. இந்த திரவத்துக்கு இப்போ அடர்த்தி கூடண்டு வைங்களே. அடர்த்தி கூடணுன்னு சொன்னால் கூடின பெருமானம் தான் காட்டணும். அப்போ இவ்வளோ மட்டும் தான் அமிலனம். விளங்கிச்சா? இப்போ ஒருவேளை இது வந்து அடர்த்தி குறைவாக இருந்துச்சின்னு சொன்னால் இவ்வளோ மட்டும் 800ன்னு வைங்களே. அப்போ இவ்வளோ மட்டும் அமிலன். அப்போ என்ன செய்யுது? கூட அமிழுது. அப்போ அடர்த்தி கூடுற நேரம் கொஞ்சம் தான் அமிழ்ந்து மிதக்கும். சரியா? அடர்த்தி கூடின திரவத்தில் நீரமானி மிதக்கும், அடர்த்தி குறைஞ்ச திரவத்தில் நீரமானி அமிழும். அந்த 2 பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ உங்களுக்கு தந்திக்குது
இப்படி 3 திரவங்கள் தந்திக்குது, ஒரே கனவளவில் 3 திரவங்கள் தந்திக்குது. சரியா? இதில் ஒரு நீரமானி இப்படி இருக்குது, ஒரு நீரமானி இங்கே இருக்குது, ஒரு நீரமானி இப்படி இருக்குது. இதில் எந்த எந்த திரவம் அடர்த்தி கூடினது எது? இதுதான் அடர்த்தி கூட. அடர்த்தி கூடின திரவத்தில் தான் நீரமானி என்ன செய்யும்? மிதக்கும். பாருங்க, இவ்வளோ தாண்டு, இதில் இவ்வளோ தாண்டு, இவ்வளோ கொஞ்சோண்டு தான் தாண்டிக்குது. விளங்கிச்சா? அப்போ அடர்த்தி கூடினா நீரமானி என்ன செய்யும்? மிதக்க ஸ்டார்ட் ஆகும். சரியா? அடுத்தது சாக்கடல் தெரியுமா? சாக்கடல் இப்போ அடர்த்தி கூடினதாக இருந்து என்ன செய்யணும்? மிதக்கணும். அப்போ அது மாதிரி இந்த சாக்கடலில் என்னான்னு சொன்னால், இதில் இப்படி படுத்துக்கொண்டு இப்படி நாங்கள் நீச்சல் அடிக்க போனாலும் நாங்கள் இங்கே மிதந்து கொண்டே தானே இப்போம் இந்த கடலில். சரி, இந்த கடலை மிதந்து கொண்டு நியூஸ் பேப்பர்லாம் வாசிப்பாங்க, இந்த கடலில் மிதந்து கொண்டு. காரணம் இதில் அந்த கடல் தண்ணி அடர்த்தி கூடு. இந்த கடல் அடர்த்தி கூடினத்தில் என்ன செய்யும்? சாமனம் மிதக்கும். இது சாக்கடலும் இந்த அடர்த்தியை வச்சுக்கொண்டு தான் அவங்க மிதக்கிறதுக்கான காரணம். நினைவு வச்சுக்கோங்க. சரியா? இங்கே மனுஷன் மூலமாட்டான், மிதந்து கொண்டே இருப்பான். காரணம் என்னது? சாக்கடலில் உள்ள தண்ணீர் அடர்த்தி கூட. இந்த நீரமானி என்னது? அடர்த்தி அளக்கிற மானி நீரமானின்னு சொன்னேன். இந்த நீரமானிட பயன்பாடுகள் என்ன? சரியா? இந்த வைன், பியர் அப்படி மதுசானங்கள் தானே, அதில் உள்ள அல்கஹாலோட அளவு எவ்வளோ அல்கஹால் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குற சதவீதத்தை பார்க்குறதுக்கு நீரமானி பயன்படுத்தப்படுது. அந்த நீரமானி, இந்த மதுசாரம் சம்பந்தமான நீரமானிக்கு பேர் மதுசார நீரமானி. சரியா? அடுத்து மரோ மண்ணிக்கு தானே, மண்ணில் தண்ணி என்ன செஞ்சிக்கும்? கரைஞ்சிக்கும். சரியா? இந்த மண் அமைப்பை துணிறதுக்கு பயன்படுத்தப்படுற நீரமானி மண் நீரமானி. சரியா? அதே மாதிரி கடல் தண்ணியில் உப்பு கரைஞ்சிக்கும், சவர் நீரில் உப்பு இருக்கும். சரியா? இந்த சவர் நீரோட அடர்த்தியை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறது சவர் நீரமானி. சரியா? அடுத்து ரப்பர் பால்ட அடர்த்தியை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுற நீரமானியோட பேர் மெட்ரோலக் நீரமானி. என்னது? மெட்ரோலக் நீரமானி. சரியா? இப்போ அதே மாதிரி தண்ணி பால் வலிக்கு தானே, பாலில் தண்ணியும் கலந்து விற்பாங்க தானே ஒரு டைமுக்கு. அப்போ இந்த பாலில் தண்ணி கலக்கப்பட்டுக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்குறது பால் அடர்த்தி மானி. பாலில் தண்ணி கலந்துக்குதான்னு பார்க்குறே பால் அடர்த்தி மானி. மதுசாரத்தில் அடர்த்தி பார்க்க மச்சா அதில் எவ்வளோ அல்கஹால் சதவீதம் இருக்குன்னு பார்க்குறது மதுசார நீரமானி. மண்ட தன்மை பார்க்குறது மண் நீரமானி. சவர் நீரில் சவர் நீரமானி. மற்றது என்னது? ரப்பர் பால் அடர்த்தியை பார்க்குறது என்னது? மெட்ரோலக் நீரமானி. சரியா? அப்போ இந்த நீரமானிகளோட பேர்களை நினைவு வச்சுக்கோங்க. சரிதானே? அப்போ அடுத்து நினைவு வச்சுக்கோங்க. அடர்த்திக்கான சமன்பாடு என்னது? அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. யாருக்கு திணிவு கூடையோ சரியா அவங்கள்ட்ட அடர்த்தி என்ன செய்யும்னு சொன்னால் கூடுதலாக காணப்படும். யாருக்கு கனவளவு கூடியோ அவருக்கு அடர்த்தி என்ன செய்யும்? குறைவாக காணப்படும். என்ன வச்சுக்கோங்க, மேலுள்ளவர் கூடினா இவர் கூடுவார், கீழுள்ளவர் கூடினா இவர் குறைவார். உதாரணத்துக்கு உங்களுக்கு 400 கிராம் 500 கிராம் 600 கிராம் டிக்குது. இதில் யாருக்கு அடர்த்தி கூடன்னு கேட்குறாங்க. என்னது? திணிவு யாருக்கு கூடுதோ அவங்களுக்கு அடர்த்தி கூட. யாருக்கு திணிவு கூட? இவருக்கு. அப்போ இவருக்கு தான் அடர்த்தி கூட. இப்போ உங்களுக்கு கேட்குறாங்க, இப்போ 3 கனவளவு தராங்க. 7 மீட்டர் கணம், 8 மீட்டர் கணம், 9 மீட்டர் கணம், 3 கனவளவு தரேன். என்னது? கனவளவு குறைஞ்சா தான் அடர்த்தி கூடும். அப்போ யார் இங்கே அடர்த்தி கூடன்னு சொன்னால் யார் கனவளவு குறைவோ நீங்கள் அவங்கள தான் என்ன செய்யணும்? சாய்ஸ் பண்ணணும். சரியா? ஓகே. இப்போ நான் இதில் கேள்வி போடுறேன். சரியா? இதில் உள்ள கேள்விகளை எனக்கு செஞ்சு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.